அங்கே போங்க. இது ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள அந்த டேப்லெட்டு ரூமு. இது ஃபுட் கோர்ட்டு. நமக்கு வெளியே என்னெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் இங்கே உள்ளேயும் கிடைக்கும். சரி, அவள் வருவாள் நீ. இது ரயில்வே ஸ்டேஷனோட வெளியே உள்ள இடம், என்ட்ரன்ஸ். இந்த வடா பாவ் பாஜி வந்து அந்த ஃபுட் கோர்ட்டில் தான் வாங்கினோம். கர்நாடகானாலே அந்த வடா பாவ் பாஜி இதுதான் அங்கே ஃபேமஸ். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஷீரடி போகும்போது ஒரு தடவை இப்படி தான் வாங்கி சாப்பிட்டோம். நான் அசிங்கமாக சாப்பிட்டுட்ருக்கேன், பார்த்து பயந்துடாதீங்க. இந்த மிளகாயும் இதோடு வச்சு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கூட்டத்தை பாருங்கள், ஒரு ட்ரெயின் வந்து அப்பா கப்பான்னு வராங்க. இதில் என்னாச்சு தெரியுமா, ஒருத்தர் டிக்கெட் எடுக்கிற ஒரே ஓட்டம் தான். டிடிஆர் பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தன் ஒரே ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருந்தாங்க. லேடியும் விடலை, விரட்டி போய் பிடிச்சிருச்சு. இப்போ எங்களுக்கான ட்ரெயின் அங்கே நின்றுட்டுருக்கு. 5:15 ட்ரெயின். அந்த டைம் கனெக்ட் பண்ணி நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ட்ரெயினை பிடிக்கல, சீட்டு தேடி உட்கார்றதுக்காக. நான் எஸ்கலேட்டரில் போகலான்னு பார்த்தேனே. நான் எஸ்கலேட்டரில் போகலான்னு சொன்னேன். எஸ்கலேட்டரில் போய் சரி வேண்டாம், லிஃப்ட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் கீழே போயிட்டோம். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் போனால் வெறும் டீ வடை அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஆனால் இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் எல்லா இடங்கள்லையுமே டிஃபன்லேருந்து எல்லாமே கிடைக்குது, லஞ்ச் வரைக்கும். இதுதான் நாங்கள் எங்களுக்கான கோச். 10 S5ல் 10 11. இது பாருங்கள், வடாப்பாவ். பன்னுக்குள்ளே வடையை வச்சு இருந்திருப்பாங்கள்ல, இந்த உப்பில் ஊற போட்ட ஒரு மிளகாயும் அந்த வடையை நல்ல ஸ்மூத்தாக அப்படி ஸ்பாஞ்சு மாதிரி இருந்தது. ட்ரெயின் கிளம்பிட்டு இப்போ நாங்கள் கிளம்பி நாகர்கோயிலை நோக்கி வந்துட்டுருக்கோம். இது பாருங்கள், இப்போ தான் இந்த தடவை தான் நான் புதுசாக பார்த்தேன். இதுவும் ஒரு ட்ரெயின் தான். என்ன ட்ரெயின்னா, நிறைய கார் உள்ளே இருக்குது. நமக்கு ஃபாரின்லேருந்து கார்லாம் கப்பலில் வரக்கூடிய காரை இந்த மாதிரி ட்ரெயினில் ஏற்றி தான் கொண்டுட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கார் தான் இருக்குது, நிறைய கார். என்னடா வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தா நிறைய கார் இருக்குது. இதுலேருந்து கொண்டு வந்து தான் திரும்ப நம்ம ஒரு பெரிய லாரி இருக்குமே, அதில் ஒரு 6 கார் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி காரில் லோடு ஏற்றி ஒவ்வொரு கம்பெனிக்கும் கொண்டு போய் விடுறாங்க. பைப்பனகல்லியில் எங்கள் ட்ரெயின் நின்றுது. இப்போ நாங்கள் பைப்பனகல்லிலேருந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இந்த ஏரியா பாருங்கள், எவ்வளோ பில்டிங்ஸ்லாம் பெருசாக இருக்குது. ஆனால் இதுக்கு நடுவுலையும் இந்த ஸ்லம் ஏரியான்னு சொல்லி சொன்னோம்ல, அந்த மாதிரி மக்கள் அதில் சின்ன தகரத்தை போட்டு மூடி வச்சுட்டு அதில் எப்படி தான் இருக்காங்களோ தெரியல. இங்கே பாருங்கள், இந்த ஏரியா தான் பார்க்கவே பாவமாக இருந்தது, பரிதாபமாக இருந்தது. இதுக்குள்ளே எப்படி தான் இருக்காங்க, எத்தனை பிள்ளைங்கள் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்க முடியுமா, ஃபேமிலி எப்படி வச்சுருக்காங்கன்னே தெரியலங்க. பாருங்கள், கொச்சன்னு இவங்களுக்கு தண்ணியெல்லாம் எப்படி கிடைக்கும், எப்படி இதுக்குள்ளே பரிமாறுறாங்களே தெரியல. ஒரே குப்பையும் குளமாகவே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் இந்த மாதிரி உள்ள பெரிய பெரிய பில்டிங்ஸும் இருக்குது. எல்லாமே பெரிய பெரிய பில்டிங்ஸ் தான், அப்பார்ட்மெண்ட்ஸ். அங்கே ஒரு பின்னாடி இதாக தெரியுது பார்த்தீங்களா, இது பாருங்கள் எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு எங்கேருந்து எங்கே வரை இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். பெரிய பில்டிங். இந்த பில்டிங் பாருங்கள், இது பாருங்கள் சைஸு சின்ன சோப்படப்பா மாதிரி இருக்குது, குட்டியோண்டு. ஆனால் அதுவும் எத்தனையோ மாடி இருக்குது, 10-15 மாடிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன்.
இது எல்லாமே ஒசூர் பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம ஒசூர் வந்தாச்சுனாலே இந்த தோட்டம், செடி, பூ, இப்போ எல்லாம் அங்கே பூக்கள்லாம் பறிச்சுட்டு அந்த இது என்ன உழுது போட்டிருக்காங்க. ப்ரிப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்குது. ட்ரெயினும் ஸ்பீட் எடுத்துகிட்டு ஒரு சில இடங்களில் பூக்கள்லாம் அப்படியே போட்டுட்ருக்காங்க. ஒரு சில இடங்களில் அப்படியே இப்போ தான் நாற்று நட்டு வச்சுருக்காங்க. ஒரு சில இடங்களில் பூத்துருக்கு. இது வந்து ஒசூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்தாச்சு. ஒசூர் ரயில்வே ஸ்டேஷன். இது ஏன் நான் இவ்வளோ தூரம் எடுத்திருக்கேன்னா, இதுக்கு பக்கத்தில் நல்ல பள்ளமாக மெயின் ரோடு போயிட்டுருந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பாருங்கள். இப்போ தான் இந்த சைடெலாம் நம்ம இனி ஒரு 2 மாதம் கழித்து போகும்போது பார்த்தா பூவெலாம் அப்படி நிறைய பூத்து குலுங்கும். இங்கே பறிக்கிற பூவை இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தோவாளைக்கு கொண்டு வராங்க ஒசூர்லேருந்து. இது வந்து திருநெல்வேலி வந்தாச்சு. நாங்கள் விடிய காலையில் 4:30 மணி, 4:30 to 5:30. என்ன ட்ரெயின் சொல்லி பார்த்தா தெரியுதா? இது கொஞ்சம் நான் தலைகீழ எடுத்துருக்கிறேன். இது வந்து வந்தே பாரத் சரிச்சு எடுத்ததுனால அது எப்படி தெரியுது. வந்தே பாரத் ட்ரெயின் நிற்குது. மக்கள்லாம் உட்காந்துட்ருக்காங்க. வந்தே பாரத் இங்கே ட்ரெயின் கிளம்பிடுச்சு. வந்தே பாரத் நின்றுட்டுருக்குது திருநெல்வேலி ஜங்ஷன். சூரிய உதயத்தை பாருங்கள். அங்கேருந்து கரெக்டாக ஒரு 1/2 an hour போட்டுட்டு தான் ட்ரெயின் எடுத்தான். பாருங்கள், கரெக்டாக நான் வெளியே வரவும் அப்படியே ஒரு சூரிய உதயம். இதில் சூரிய உதயம் தான் ஹைலைட்டே. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூரிய உதயம். இந்த சூரிய உதயத்தில் திருநெல்வேலியிலேருந்து பார்க்கும்போது நம்ம அந்த வானம் எப்படி இருக்குது பாருங்கள். ஆரஞ்சு கலரில் அந்த சூரிய கதிர்வீச்சு எந்த அளவுக்கு வானத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு மேகமும் அந்த வானமும் எவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. செவ்வானம் பார்த்துருக்குறோம். இது விடியல் வானம். எவ்வளோ அழகு இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி இந்த வானம் எவ்வளோ கிளியராக இருக்குது, அருமையாக இருக்குது. ஆனால் சூரியன் வந்து மேலே தெரியவே இல்லை. அப்போவே எப்படி இருக்குது பாருங்கள். அந்த கீழே கிடக்கக்கூடிய அந்த தண்ணியும் மேலே கூடிய அந்த சூரியனோட கதிர்வீச்சும் எப்படி தெரியுது பாருங்கள். அந்த தண்ணியில் அழகாக தெரியுது பாருங்கள். இது தாமிரபரணி ஆறு, தாமிரபரணி தாய். காலையிலேயே சூரியன் மேலேயே வரல, அதுக்கு முன்னாடி வானத்தை பாருங்க சொல்லி மேலே நீலவானம், கீழே தாமிரபரணி. பார்க்கவே அற்புதமாக அழகாக இருந்தது. இந்த வயல்வெளியில் எந்த அளவுக்கு தெரியுது பாருங்கள். அதை நான் எடுத்துகிட்டே இருந்த வீடியோ எனக்கு வந்து இன்னும் எடுத்துகிட்டே இருக்கலாம் போல தான் இருந்தது, தவிர கட் பண்ணவே மனசு வரலை. ஏதோ ஒரு சின்ன இது எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வானம் இப்படி எவ்வளோ அழகாக பக்கத்தில் தெரியுது பாருங்களேன். ஆனால் யாருமே காலையில் இருந்துச்சு திருவிடிய வானத்தை பார்க்கவே மாட்டாங்க. நேரத்தை எனக்கு தான் கொடுத்து வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்குறது வித்தியாசமாக அழகாக இருக்கும். சூரியன் மெதுவாக உதிச்சு மேலே வருது பாருங்கள். லைட்டாக அந்த இடத்துல வெளிச்சம் தெரியுதா? அதில் தான் சூரிய உதயம் நடக்க போகுது. சூரிய உதயத்துக்காக எத்தனையோ நாள் காலையில் கன்னியாகுமரிக்கு போயிருக்கிறோம் நாங்கள். ஆனால் போகிற டைமெல்லாம் பார்க்கவே முடியாது. மேகம் அப்படியே மறைச்சிடும்.
பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆறு ஆறு ஆறே ஆறு அந்த டைமில் அப்படியே ஆரம்பிச்சு மேலே வருது. அந்த வெளிச்சம் தெரியுது அந்த இடத்துல தான் மெதுவாக அப்படியே இங்கிருந்து ஏற்கனவே உதிச்சிருச்சு. அதனால தான் அந்த மேகம்லாம் அந்த கலரில் இருக்குது பாருங்கள். அழகாக ஒழிச்சு வருது பாருங்கள். இந்த சூரிய உதயத்தை பார்க்கறதுக்காக தான் நான் அவ்வளோ தூரத்துக்கே வீடியோ எடுத்தேன். சில பேர் நினைக்கலாம் என்னடா இவா போர் அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சூரிய உதயத்தை பார்க்கணும், மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து அங்கேருந்தே எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். சாரி பொங்கல் அன்னைக்கு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்போம். சரி அடிக்குதா பொங்கல் விடணும் அப்படின்னு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். காலையில் தக தக தகதான் தங்க கலரில் மின்னுது. முழு சூரியன். இப்போ இது நாகர்கோவில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். எங்கள் ஏரியா எப்படி இருக்குது பாருங்கள். பச்சை பச்சேன்னு பசுமையாக அப்படி செழிப்பாக மலையோரத்தில் இந்த பக்கம் ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு. அந்த பக்கத்தில் அந்த மலைக்கு ஓரத்தில் பஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. விடிஞ்சி வந்துட்டுருக்கு. அந்த நேரத்தில் டக்குன்னு ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் பச்சை பச்சேன்னு எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு. அற்புதமான ஒரு காட்சி. இயற்கை ரசிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். வயல், வயக்காடு, தென்னை மரம், தேக்கு மரம். எங்கள் ஏரியா வந்தோன்னா மழை கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படியே அந்த கிளைமேட் உதிச்சு வந்த சூரியன் அப்படியே மறைஞ்சி அப்படியே ஒரு மழை தூத்த ஆரம்பிச்சிட்டு. மழை தூத்தல் விழுது பாருங்கள் தண்ணியில். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மழை அதிகமாகி அப்படியே பெருசாக வந்து சோன்னு கொட்ட ஆரம்பிச்சிட்டு மழை. பெங்களூரில் இதே சேம் கிளைமேட் தான், மழை பெய்யுது.
ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்தாச்சு. இங்கேருந்து ட்ரெயின் போகிறத பாருங்கள், அது எப்படி அழகாக வளைஞ்சி அந்த வளைவில் போகுது பாருங்கள். ட்ரெயினோட ஃப்ரெண்ட் அந்த பக்கத்தில் தெரியுது பாருங்கள், அந்த பக்கத்தில் இருக்குது. ஃபுல்லு நான் போய்கிட்டு இருக்க ட்ரெயின் தான், இதிலேருந்து இங்கே வரைக்கும். ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போயாச்சு. மழையும் அப்படியே அதிகமாக பெய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சு. இறங்க வேண்டியதுதான். நாங்கள் இறங்கும்போது மழையும் நல்லா பலமாக பிடிச்சிட்டு. எப்படி இருக்கேன் பாருங்கள். நான் நைட்டு கிடந்து நல்லா தூங்கிட்டு அப்படியே காலையில் வீடியோ எடுக்கும்போது எப்படி இருக்கேன். மழை, அதனால் எனக்கு சரியாக வெளியே பிடிச்சி எடுக்க முடியலை.